சரி, உனக்கு வேண்டாம். ஆனா குழந்தைக்கு பசிக்கும்ல, அதுக்காகவாவது நீ வந்து சாப்பிடலாம்ல. குழந்தைக்கு பசிக்குமா? ஆமா, இல்லையா பின்ன? எந்த குழந்தைக்கு பசிக்கும்? என்ன நீ என்ன பேசிட்டு இருக்க? உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு தாமா. அட போங்கக்கா, நாளைக்கு இந்நேரம் இந்த குழந்தை இருக்குமோ இருக்காதோ. காவியா, இங்க பாரு, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ? அந்த ஜோசியர் சொன்னதை நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? அத்தை மாமாலாம் எதுவும் சொல்லல, அப்புறம் என்ன? இல்லக்கா, என் குழந்தைய கலைக்க போறாங்க, எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. என்னம்மா, என்ன சொல்ற? உண்மையாவா? அத்தை மாமா கதிர் தம்பி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கக்கா. அத்தைக்கு மாமா முக்கியம், இவருக்கு அவரோட அப்பா முக்கியம். என் புள்ள இப்ப எல்லாருக்கும் வேண்டதான் ஆயிடுச்சுக்கா. இப்ப சொல்லுங்கக்கா, நான் என்ன பண்ண? இனி நான் எதுக்கு சாப்பிடணும்? குழந்தைய கலைக்க சொல்லி ஜோசியர் சொல்றாரு. அதை கேட்டு மாமாவும் இவ்வளோ அழுத்தமா அக்கா கிட்ட கன்வின்ஸ் பண்ணிருக்காருன்னா இதுல ஏதோ தப்பா இருக்கு. இதை சும்மா விடக்கூடாது. அம்மாவை மன்னிச்சிடுறா. அம்மா இப்ப எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன்டா. முதல்ல நான் உண்டா இருக்கேன்னு தெரிஞ்ச போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? சொல்ல போனா நானே இன்னொரு பொறப்படுத்த மாதிரி நான் என்னையே ரொம்ப புதுசா உணர்ந்தேன். ஆனா சூழ்நிலை அதை தாண்டி இந்த அம்மாவால எதுவுமே செய்ய முடியலடா. எனக்கு தெரியும் அம்மா மேல நீ கண்டிப்பா கோவமா தான் இருப்ப. ஆனா அம்மா உன் மேல உயிரே வச்சிருக்கண்டா. இந்த ஜென்மத்துலதான் நீ எனக்கு இல்லன்னு ஆயிடுச்சு. ஆனா இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீதான் என் வயித்துல வந்து தலை புள்ளையா பொறுக்கணும். இந்த அம்மாவை நீதான் புதுசா பொறக்க வைக்கணும். இந்திரா, அக்கா, என்னம்மா நீயும்
அழுதுகிட்டு இருக்க? அந்த பொண்ணு தான் மனசு உடைஞ்சு எதுவும் புரியாம அழறானா? நீயுமா? கண்ணத்தோட முதல்ல. காவ்யா அக்கா முகத்தை பார்க்கவே முடியலக்கா. அவ எவ்வளவு சிரிச்சு சந்தோஷமா இருப்பா. இப்ப பாருங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன மனுஷங்களோ, போயும் போயும் எந்த பாவமும் அறியாத அந்த சின்ன உசுரை அழிக்கிறதுக்கு இப்படி போராடிட்டு இருக்காங்க. இந்திரா, நீ விட்டுறாத. இவங்க ஜோசியம் அது இதுன்னு பேசி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா எப்படியாச்சும் காவிய வயித்துல வளர்ற குழந்தையை காப்பாத்திடுமா. அக்கா, நான் இந்த வீட்டுக்குள்ள இவ்ளோ போராடி வந்ததுக்கு காரணம் என் அக்காவுக்காகவும் என் அக்கா வயித்துல வளர்ற குழந்தைக்காகவும் தான். அவ்வளோ சீக்கிரம் இல்ல அவங்கள என் அக்கா மேலயும் அக்கா குழந்தை மேலயும் கை வைக்க விட்டுருவேனா? சாமி பேரை சொல்லி தானே அக்கா வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்க பாக்குறாங்க. அதே சாமியை தான் நானும் நம்புறேன். சாமி கண்டிப்பா எனக்கு தான் கை கொடுக்கும். என் அக்காவை நான் காப்பாத்தி காட்டுறேன்க்கா. உன் நம்பிக்கை வீண் போகாதுமா. அத்தை, தலைவலிக்குது, காஃபி கொண்டு வான்னு சொன்னீங்களே, என்னாச்சு அத்தை? இதையும் நான் தான் சொல்றேன். காஃபி வேண்டாம், எடுத்துட்டு போ. ராகினி அக்கா, காவியா ரெடி ஆயிட்டாளா? அவளை என்ன ஏதுன்னு பாத்தியா? பாத்தங்கா. இப்ப கூட்டிட்டு வந்துறேன்னு கதிர் தான் சொன்னா. இதோ 2 பேரும் வராங்கக்கா. காவியா, கடவுளே, எப்படியாச்சும் எந்த ரூபத்திலயாச்சும் வந்து இந்த குழந்தைய காப்பாத்திடு. என்ன கதிர், மா, எல்லாம் ரெடியா? உனக்கு ஓகே தானே? ஓகே, ஓகே தாமா. காவியா, எனக்கு புரியுது. இந்த வீட்டுக்காகவும் என் தாலிக்காகவும் நீ பண்ற இந்த தியாகம் ரொம்ப பெருசு. நீ பண்ற இந்த தியாகத்துக்கான மரியாதை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். என் மனசுல இப்ப நீ எங்கேயோ இருக்கிற காவியா. நன்றிம்மா, ரொம்ப நன்றி காவியா, ரொம்ப தேங்க்ஸ். இல்ல காவியா, இது உனக்கு முதல் குழந்தை. அது உனக்கு தெரிஞ்சு இல்லாம போக போகுதுங்கிற வலி என்னன்னு ஒரு தாயா எனக்கு புரியும். இது எல்லாத்தையும் நீ எப்படி தாங்கிக்க போறன்னு தெரியலம்மா. ஆனா நீ பண்றது எனக்கு வாழ்நாள் உதவி காவியா. இத பாரு காவியா, உனக்கு பக்க பலமா எப்பவும் அத்தை நான் இருப்பேன். அழாத. எனக்கு எல்லாத்தையும் விட, என் வயித்துல வளர்ற குழந்தையை விட, எனக்கு நம்ம குடும்பமும் உங்க சந்தோஷமும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் முழு மனசோட தான் இதுக்கு சம்மதிச்சேன். ஆனாலும் என் மனசு எதையுமே கேட்க மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, எப்படியாவது காவியாவா ஹாஸ்பிட்டலுக்கு போக விடாம காப்பாத்திடு. என்ன காவியா? கதிர். மா. சரிம்மா. காவியா, ஏறுவா. பாத்து.
என்னாச்சு கதிர்? கிளம்புற நேரத்துல என்ன கதிர் இது? இருங்கம்மா, ஒரு நிமிஷம் என்னன்னு பாக்குறேன். இது வேற, காலையில கூட செக் பண்ணனே, நல்லா தானே இருந்துச்சு. அத்தை, உங்க போன் அடிக்குது. வரேன். கதிர், இந்த கார் ஸ்டார்ட் ஆகலன்னா என்ன? வெளியில இருக்கிற கௌதம் காரை எடுத்துட்டு போ. சரிங்க சித்தி. அவ்வளவுதான், காவியா கதை டோட்டலி காலி. சொல்லுங்க. ஜெயா, கதிரும் காவியாவும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்களா? இல்லங்க, இப்பதான் கிளம்ப போறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அவங்கள போகாம நிறுத்தி வை. நான் இப்ப வந்துட்டே இருக்கேன். ஏங்க? இந்த பார், நான் சொல்றது செய் முதல்ல. நான் தான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்றேன்ல, போன வை. அவங்கள நிப்பாட்டு. பாத்தியா ஜெயா, நான் தான் சொன்னனே இதெல்லாம் உண்மை இல்லைன்னு. இந்த மாதிரி ஃப்ராட் பையன் சொல்றது கேட்டு என்ன செய்ய இருந்த தெரியுமா? இப்படி வீட்டு வாரிச நீயே கொல்ல பாத்திய ஜெயா. போதும். இந்த வீட்டுல எப்பவும் யாரும் எதுக்காகவும் ஜாதகம் பார்க்கிற வேலை வச்சுக்க கூடாது. நான் பார்க்கவும் விட மாட்டேன். ஃப்ராட் ஓடிட்டாமா. இந்நேரம் புடிச்சிருந்தேன், அடிச்சு சாகடிச்சிருப்பேன். இனிமே இந்த மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ளே விடாதீங்க. மடி காவியா, எங்களை மன்னிச்சிருமா. உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டோம்ல. அம்மா, என் குழந்தைய காப்பாத்துனதுக்கு நான் தான் அம்மா உங்களுக்கு நன்றி சொல்லணும். அது இல்லம்மா, நீ நன்றி சொல்லணும்னு நினைச்சா உன் தங்கச்சி இந்திராவுக்கு தான் சொல்லணும். இந்திரா தான் புத்திசாலித்தனமா இந்த ஜோசியர் ஒரு ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சு அவ வாயாலேயே உண்மையை ஒத்துக்க வச்சு உன் குழந்தைய காப்பாத்திருக்காமா. இந்திரா, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீ ரொம்ப நல்லா இருக்கணும். உன் நல்ல மனசுக்கு நீ எப்பயுமே நல்லா இருப்பமா. ஸ்மார்ட் கேர்ள் தான். மன்னிச்சிருடி, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல. ஆனா நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு நீ இவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்க. அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, விடு. நான் தான் சொன்னேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் யாரு நினைச்சாலும் ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, என் வழியில நீங்க வரவே கூடாதுன்னு. ஏய், என்னடி பேசுற? ஓ, நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியவே இல்ல, அப்படிதானே? இங்க பாரு, இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன சின்னத்த, ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறதா நினைப்போ? அந்த ஜோசியக்காரனுக்கு நீங்க தான் பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ண சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நினைச்சிருந்தா அவனுக்கு நீங்க தான் காசு கொடுத்து பண்ண சொன்னீங்கன்னு சபையில சொல்ல ரொம்ப நேரம்லாம் ஆயிருக்காது. இருந்தாலும் உங்களை நான் இந்த முறை மன்னிச்சு
உங்களுக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன். இனிமே என் அக்கா வழியில குறுக்க வராம கொஞ்சம் சமத்தா இருங்க. இல்ல அப்புறம் நீங்க என்னோட வில்லத்தனத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். ஏய், என்ன என்ன அப்படி பாக்குற? இல்ல வைஃப் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தியே, என்ன விஷயம்? அதுவா, ராஜேஷ்னு என் காலேஜ் மேட் அப்ராட்ல இருந்து வந்திருக்கான். அதுக்காக ஈசிஆர்ல ஒரு சின்ன கெட் டுகெதர் பிளான் பண்ணிருக்கான். அதுக்கு போய் வைஃபை எல்லாம் கூட்டு வர சொன்னா நீயே சொல்லு, அந்த இடத்துக்குலாம் உன்னை கூட்டிட்டு போக முடியுமா? ஏன் இப்போ நாங்கெல்லாம் வந்தா என்ன பிரச்சனை? ஐயோ இந்திரா, உனக்கு புரியலையா? இது வந்து ஃபேமிலியோட போயிட்டு வர இந்த காது குத்தோ இல்ல கல்யாண ஃபங்க்ஷனோ இல்ல, இட்ஸ் கெட் டுகெதர். அங்க ஒரு சிலர் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபன் மூட்ல ஆளுங்க இருப்பாங்க. அங்க எப்படி நீ சொல்லு? ஏன் அங்க உன் ஃப்ரெண்ட்ஸோட வைஃப் எல்லாம் வரமாட்டாங்களா? வருவாங்க தான், ஆனா அப்புறம் என்ன? அவங்க வருவாங்கண்ணா, அவங்க இந்த மாதிரி அப்படி இப்படி நிறைய பார்ட்டிக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க, பழகி இருக்கும். ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படி செட் ஆகும்னு தெரியல. அதனாலதான் அவங்கிட்ட நான் அப்படிலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இங்க பாரு கௌதம், நான் கிராமத்துல இருந்து வந்தவ, உனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கே இன்னைக்கு அவ பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் செய்யணும்னு தோணுது. காஃபி. என்ன பாக்குறீங்க? காஃபி எடுத்துக்கோங்க. இவ வேற, எனக்கு காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். மூட் ஆஃப்ல இருக்கீங்க போல. நானே செம்ம கோபத்துல இருக்கேன். போயிடு ஹேமா. என்ன கோபத்துல இருக்கீங்களா? ஏய், அந்த சாமியார் மேட்டர்ல உங்க பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கோவமா இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி? இதெல்லாம் ஒரு முயற்சி, அவ்வளவுதானே. நம்ம வேணா இன்னொரு பிளான் பண்ணி அந்த காவிய வயித்துல இருக்கிற குழந்தைய போது நிறுத்துறியா? நீ அந்த காவியாக்கு எதிரா எந்த பிளான் போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமாடி. என்னடி பயம் விட்டு போச்சா? அத நான் கேட்கணும் சின்னத்த. நேத்து மட்டும் அந்த சாமியார் பணம் கொடுத்தது யாருன்னு சொல்லி இருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தான் பாவப்பட்டு உங்க 2 பேரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீயும் நான் அப்படியே தான் இருப்பேன், நீங்க 2 பேரும் நினைக்காதீங்க. என் அக்கா பக்கம் இனிமே தலை வச்சு கூட படுக்க கூடாது. அப்படி ஏதாவது அவளை அதை பண்ணணும் இதை பண்ணணும் திட்டம் போட்டீங்க, அப்புறம் உங்க 2 பேரோட வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தி இப்படியே வெளியே அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. ஹே, நேத்து என்னமோ மாமாவும் கூட இருந்ததுனால நீ இந்த ஜோசியக்கார மேட்டர்ல ஜெயிச்சுட்ட. ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டா இனியும் அப்படிதான் நடக்கும்னு தப்பு கணக்கெல்லாம் போடாதே இந்திரா. சரி, என்னோட அடுத்த டார்கெட் உன்னை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியேத்துறது தாண்டி. உன்னை எப்படி வெளியே தரத்துறான்னு மட்டும் பாரு. இவ்வளவுதானா? நான் கூட நீங்க வேற ஏதோ பெருசா சொல்ல போறீங்களோன்னு நினைச்சிட்டேன். வெளியே அனுப்புறது தானா? அக்கா, எங்க 3 பேரும் ஒன்னா கிளம்பிட்டீங்க?
காவியா குழந்தைக்கு ஆபத்து வந்து கடைசி நேரத்துல அந்த கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சதில்ல. ஆமாக்கா. அதுக்குதான் கோயிலுக்கு போய் நன்றி கடனா அந்த கடவுளை பார்த்து வேண்டிக்கிட்டா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு. அதான் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஓ, அதுக்கு தான் போறீங்களா? ஆமா, அதுக்கு தான் போறோம். நீங்களும் வீட்ல சும்மா தானே இருக்கீங்க, நீங்களும் வாங்கல, எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வந்துடலாம். ஆமா ராகினி, நாங்க தான் போறோம்ல. நீங்க 2 பேரும் தனியா இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? வாங்க போலாம். இல்லக்கா, எனக்கு பேங்க்ல இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான ஒர்க் இருக்கு, அத போய் நான் பார்க்கணும். ஓ சரி, அப்ப ஹேமா நீ வா. அத்தை, எனக்கும் அதே வேலை தான் அத்தை. நீங்க போயிட்டு வாங்க, நம்ம இன்னும் நாளைக்கு போவோமே. சரி, நாம போலாம் வாங்க. வா. ஹலோ சார். நீ எங்க இருந்தாலும் சரி, இன்னும் 10 மினிட்ஸ்ல என்னை வந்து மீட் பண்ணணும். சார். ஹலோ. ச்சே. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனே தெரியல. மாத்தி மாத்தி பிரச்சனையாவே இருக்கு. இனி மேனேஜர் என்னன்னு பேச போறாரோ? ஆண்டவா, இதான் என்ன காப்பாத்தணும். இல்ல சார், அது நீ பேசாத, எதுவும் பேசாத. நீ இல்ல தெரியாம கேக்குறேன், நீங்களா எதுக்கு வேலைக்கு வரீங்க? ஒண்ணும் தெரியாம பேக்க தூக்கிட்டு வந்துடுறீங்க. ஒரு வேலை என்ன என்ன ஏது கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எதுவுமே தெரியறது இல்ல. அப்படிதானே? பேசாத நீ. என்னாச்சு? ஒரு கஸ்டமர் கேன்சல் பண்ண ஆர்டரை இன்னொரு கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் கொடுப்பியா? இது எவ்வளவு பெரிய இஷ்யூ தெரியுமா? கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் தெரிய வேணாம்? சார், சேம் ரெஸ்டாரண்ட்ல சேம் ஃபுட் தான் ஆர்டர் பண்ணிருந்தாங்க சார். நான் ஹீட் ஆறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துட்டேன் சார். இந்த கதையெல்லாம் விடாதமா. நீ கொண்டு போனதுக்கு அப்புறம் கஸ்டமர் கேன்சல் பண்ணாங்கன்னா அது உன் பொறுப்பு தான். நீ தான் அவங்க கிட்ட சரியா பிஹேவ் பண்ணிருக்க மாட்ட. இதுல இன்னொரு கஸ்டமருக்கு அதே ஃபுட்டா கொண்டு போய் கொடுப்பியா? எல்லாரையும் அவ்வளவு முட்டாள் நினைச்சியா? ஐயோ சார், அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல சார். போதுமா? இதுக்கு மேலே உன்னை நம்பி பொறுப்பு கொடுக்க நான் விரும்பல. நீ வேலை பார்த்த வரைக்கும் போதும், நீ முதல்ல கிளம்பு. ஐயோ சார், ப்ளீஸ் சார், அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க சார். நான் இனிமே கரெக்டா இருப்பேன் சார். சார் ப்ளீஸ் சார், வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார், ப்ளீஸ். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து கெஞ்சினா என்ன அர்த்தம்? சார், சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். சத்தியமா எனக்கு அப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார், இந்த வேலையை நம்பிதான் சார் என் பொழப்பு படிப்பு எல்லாமே இருக்கு சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சரி சரி போ, இதையாவது டிலே பண்ணாம டைமுக்கு கொண்டு போய் கொடு. தேங்க்ஸ் சார். ஒரு செகண்ட் இந்திரா, ஏதோ படிப்பு கிடிப்புன்னு சொல்றனாலதான் இந்த தடவை பாவம் பார்த்து விடுறேன். இதே மாதிரி அடுத்த முறை நடந்துச்சு இப்படிலாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்க மாட்டேன். ஆப்ல இருந்து உன் நம்பரை தூக்கிடுவேன். புரியுது சார், இனிமே இப்படி நடக்காது. நான் பாத்துக்கிறேன். வெரி சாரி சார். நீங்க போலாம்.
என்ன கதிர் பேச்செல்லாம் மாறுது? ஏய் ஆமாடி அப்படிதான் பேசுவேன். நானும் பார்த்துட்டு இருக்க விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்க. வேண்டாம் கதிர், என்ன பத்தி தெரிஞ்சும் என்கிட்ட நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்புறம் என்ன என் வீட்டுல போய் சொல்லுவேன். போடி போய் சொல்லு போ. விட்டா ஓவரா தான் ஆடிட்டு இருக்க. ஹே கதிர், உன்னை மாட்டி விட நான் மெனக்கிட்டு ஆட்டோ பிடிச்சும் வீட்டுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே எனக்கு இல்ல. அங்க பாரு. ஹலோ. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்க அம்மாவை பத்தியா? அம்மா ஐயோ காவியாவா? ஓ, மெயின் பார்ட்டில இங்கதான் இருக்காங்களா? அப்போ இன்னும் வசதியா போச்சு. ஓகே, எல்லாம் முடிய போகுது கதிர். ரோஷி சொன்ன கேளு ரோஷி ப்ளீஸ். ஐயோ ரோஷி ப்ளீஸ் வேணாம் ரோஷி, எங்கேயும் போகாத, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்ன பேசிக்கலாமாவா? அதுக்கெல்லாம் நான் ரெடி ஆகல கதிர். உனக்கு என் வலி என்னன்னு சுத்தமா புரியல. இரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இல்லப்பா ப்ளீஸ் ரோஷி, நான் ஏதோ கோபத்துல அப்படி நடந்துகிட்டேன். அதுக்காக நீ எதுவும் கோச்சுக்காத. நீ என்ன சொல்றியோ அதை நான் கேக்குறேன். அவசரப்படாத ப்ளீஸ் ரோஷி. இவன் இங்க என்ன பண்றான்? யார் அது? யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ரோஷி, அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ எனக்காக. எப்படியாச்சும் காவியாவை அனுப்பிட்டு அம்மா கிட்ட நான் பேசுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ரோஷி. அப்போ என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2 லட்சம் அனுப்பு. ஏய் ரோஷி, என்ன பாக்குற? எனக்கு ஃபுல்லா வேலை பார்த்து 20 ரூபாய் தான் மிச்சம். என்ன பண்றது? இவ எதுக்கு கால் பண்றா? என்ன இவ போன் எடுக்க மாட்டேங்கிறா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ இந்திரா. ஹலோ, இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்ல இந்திரா, அது வந்து என்ன வந்து போயின்னு? டேய், இந்த ஈசிஆர் ரோட் டிராஃபிக் பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? சரி சரி, நீ வந்த வரைக்குமே சந்தோஷம்தான். ஆமா, அவங்க எங்க? எது யாரு? அதான் நான் வந்துட்டேனே, வேற யாரு? கௌதம் கிட்ட இந்த குறும்பு மட்டும் போல. டேய், நான் சீரியஸா தான் கேக்குறேன். யார தேடுறீங்க? அதான்டா, உன் வைஃப் எங்க? கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆக போகுது. இன்னும் அவங்களை யார் கண்ணிலுமே காட்டலையே. மச்சான், நான் தான் சொல்றேன்ல, அவங்க ஊர்ல இல்லடா, அம்மா வீட்டுக்கு ஒரு வேலையா போயிருக்காங்க. இருந்தா கூட்டிட்டு வர மாட்டேனா சொல்லு? சரி, இன்னைக்கு இல்லனா என்ன, இன்னொரு வாட்டி நான் கெட் டுகெதர் வைக்கும் போது நீங்க எல்லாரும் பாப்பீங்க. ஓகேவா? ஓ அப்படி. என்னப்பா, எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே, எங்களுக்கு ஓகே. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வா. வா மச்சான், பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேடா. என்ன மச்சான், ஏதாவது சாப்பிடுறியா? நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஓகே மச்சான்.
எங்க இருந்து இவ்ளோ சவுண்டு? கேட்பது தடுமாற்றம் தாக்குது, தினசரி உன்னை பார்க்கவே, திருடிய நெஞ்சை மீட்கவே, உன் வீட்டை தேடவா, உறங்காமல் தேயவா. தினம் தினம் நீ வந்த சொப்பனம், நினைவில் நிறுத்தனம் வரும் கணம், என் அன்பே ஆயிரம் தினம் வரும், இதுதான் முதல் கணம். ஒரு மனம் நிற்கச் சொல்லுதே, ஒரு மனம் நெட்டி தள்ளுதே, எதை நானும் கேட்பது தடுமாற்றம் காக்குது. மச்சான் ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? பசிக்குதுடா டேய். இருடா பாக்குறேன். டேய் அவளை பாடுறா டேய். ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தது நீங்க தானா? ஆமா நாங்க தான். இந்தாங்க சார் ஃபுட், அதுல பில்லும் இருக்கு அந்த பக்கம். பீஸா, சிக்கன் ரோல், ரைஸ் 65. என்ன மச்சான் ஆர்டர் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ண மாதிரி பர்ஃபெக்ட்டா இருக்கு மச்சான். அப்போ பில் எவ்வளோன்னு கேட்டு செட்டில் பண்ணி விட்டுற வேண்டியதானே? மேடம் எவ்வளோ? சார் பில்லையும் தானே கொடுத்துருக்கேன், 5000 rupees சார். டேய் 5000 ஆண்டா. 5000 தானா? அப்ப சரி. ஆமா 5000 தனித்தனியாவா இல்ல நம்ம 3 பேருக்கு சேர்த்தானு கேளு. வேணா இந்திரா, இவன்கிட்ட பேசி சண்டை போட்டுட்டு போக உனக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனா இன்னைக்கு உனக்கு நாளே சரியில்லை. இன்னைக்கு முழுக்க எல்லாரும் உனக்கு 1 ஸ்டார் ரேட்டிங் போட்டு பிளாக் மார்க்ல போயிட்டு இருக்கு. இப்போ இங்கேயும் சண்டை போட்ட அப்புறம் இந்த வேலையும் போயிடும். சார் எனக்கு டைம் ஆகுது, நீங்க உங்க பில் அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்களா, அவங்களே பாவம். மேடம் பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எவ்வளவு சொன்னீங்க? 5000. இந்தாங்க. போதும் நிறுத்து. உனக்கு சப்போர்ட் பண்ண வந்தா எப்படி சின்ன அடியா விழும், இதோ எப்படி பெரிய அடியா தான் விழும். எல்லாம் என் நேரம். உன் கூட சேர்ந்து கஷ்டப்படணும். என்ன கௌதம், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு சொல்லு, நீயும் பார்த்ததானே? ஏய் அப்படியே பெரிய இவ மாதிரி நியாயம் சொல்லிட்டு இருக்க. இல்ல உன்னை கேக்குறேன், உன்னை யாரு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க சொன்னா? இந்த பால் விக்கிறது, ரோட் ரோடா போய் ஃபுட் டெலிவரி பண்றது, உன்னால என் மானமே போகுது. கௌதம் எனக்கு தெரியும் அந்த வேலையை நான் தப்பா சொல்லல. ஆனா பாரு இந்த வேலையை பார்த்து இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு. இவ்ளோ படிக்கிறியே, உன் மண்டையில கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? இந்த நேரத்துல யாராவது ஃபுட் டெலிவரின்னு, அதுவும் ஒரு பொண்ணு ஃபுட் டெலிவரி பண்ண ஈஸியா இருக்கு, தனியா வருவாளா? அங்க நைட்ல என்னென்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? நிறுத்து.
இந்த கூட கூட மட்டும் பேசாத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். இப்ப மட்டும் நல்ல வேளை அவங்க கிட்ட எல்லாம் நீ என் வீட்டு வேலைக்காரின்னு சொல்லி சமாளிச்ச, இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? கௌதம், உன் அட்வைஸ் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியா இல்ல ஏதாச்சும் மிச்சம் வச்சிருக்கியா? இங்க பாரு கௌதம், நான் ஒரு ஆபத்துல இருக்கும்போது நீ வந்து எனக்கு உதவி பண்ணிருக்க. இப்போ அதே அக்கறையில தான் நீ எனக்கு அறிவுரையும் பண்ணிட்டு இருக்க. அது எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆனா நான் எந்த வேலைக்கு போகணும், இந்த வேலையை செய்யக்கூடாது, நான் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லக்கூடாது. இங்க பாரு இந்திரா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் ஓவரா பேசல கௌதம், நான் இங்க நியாயமா தான் பேசிட்டு இருக்கேன். நான் இந்த வேலைக்கு போறேன்னு நீ இவ்ளோ பேசுறியே, நான் இந்த வேலைக்கு போக யார் காரணம்? இந்த வீட்ல இருக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் பணம் கேக்குறது யாரு? உன் அம்மா தானே கௌதம். உனக்கு அதெல்லாம் அநியாயமா தெரியாதுல கௌதம்? உனக்கு தைரியம் இருந்தா உன் கோவத்தெல்லாம் போய் உன் அம்மா கிட்ட காட்ட வேண்டியதானே? முதல்ல நான் ஏன் ஈஸியாருக்கு வந்தேன்னா, இன்னைக்கு முழுக்க எனக்கு ஒரு ஆர்டர் கூட செட் ஆகல. கடைசியா வந்த ஆர்டர் தான் அது. அதை மட்டும் நான் எடுக்கலன்னு வச்சுக்கோ, இன்னைக்கும் நாளைக்கும் நான் பட்னியா தான் இருந்திருக்கணும். ஆனா அது அப்படி போய் முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க பாரு கௌதம், நீ ஒரு பொறுப்புள்ள ஹஸ்பண்டா உன் ஒய்ஃப்க்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா, பேசும்போது குறுக்க பேசாத. உன்னோட ஒய்ஃப்க்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா எங்க போனாலும் சேஃபா இரு, பத்திரமா இரு அப்படின்னு அன்பா சொல்லி பழகு. அதை விட்டுட்டு இப்படி ரூடா பேசி பழகுற. ஆரம்பிச்சிட்டியா உன் ஃபெமினிசத்தை? சத்தியமா முடியல.